நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். எம்டி நியூ டைமண்ட் கப்பலின் தீ முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவிப்போம். நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. தனிமனிதருக்கு அனைத்து அதிகாரங்களை கொண்டு வரும் 20வது அரசியல் திருத்தம், முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. பங்களாதேஷில் பள்ளிவாயலுக்கு அருகே எரிவாயு குழாய் வெடித்ததில் 13 பேர் உயிரிழப்பு. ஸ்பெயினில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 10,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பு எல்லைக்குள் நேற்று முன்தினம் காலை தீப்பற்றி எறிந்த பனாமா நாட்டுக்கு சொந்தமான எம்டி நியூ டைமண்ட் கப்பலின் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கையின் கிழக்கு கடற்பிராந்தியம் சங்கமந்த் கந்தையிலிருந்து 37 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள சர்வதேச கடல் எல்லையினுள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற எம்டி நியூ டைமண்ட் என்ற கிரேக்க கப்பல் ஒன்று தீப்பற்றி எறிந்த நிலையில் கப்பலில் தீயணைக்கும் பணிகளுக்காக இலங்கை கடற்படையின் 3 பாரிய கப்பல்களும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 4 படகுகள் உட்பட 11 படகுகளை பயன்படுத்தி பாரிய முன்னெடுப்புகள் மேற்கொண்டிருந்தன. அத்துடன் இலங்கை வான்படைக்கு சொந்தமான Y-12 ரக உலங்கு வானூர்தி மேற்பார்வை நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுள்ளதாகவும், இருந்தபோதும் கப்பலின் குளிர்ச்சி தன்மையை தொடர்ந்து பேணுவதற்காக MI-17 ரக உலங்கு வானூர்தி மூலம் நீர் கப்பலுக்கு நீர்ப்பாய்ச்சல் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூ டைமண்ட் கப்பலில் பரவிய தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுகின்றதா என்பதை பார்ப்பதற்காக CG டோர்னியர் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் கட்டுப்பாட்டு செயற்பாடுகள் மத்தள விமான நிலையம் மூலமாக இடம்பெறுவதாக இந்திய கரையோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த கப்பல் தற்போது இலங்கை கரையில் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் உள்ள பாதுகாப்பான சமுத்திர பகுதிக்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலின் பின்புறத்தில் உள்ள தீப்பிடித்த குறித்த பகுதியில் ஏற்படும் அபாயம் எண்ணெய் சேமிப்பு பகுதிக்கு விரைவாக செல்லாத வகையிலான சிறப்பம்சங்களுடன் குறித்த மசகு எண்ணெய் கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த வெளிநாட்டு கப்பல் நிறுவனத்துக்கு சொந்தமான ALP விங்கர் இழுவை கப்பலுடன் குறித்த கப்பல் இணைக்கப்பட்டு இந்திய கரையோர பாதுகாப்பு படையின் விசேட குழுவினரால் பாதுகாப்பான கடல் பகுதிக்குள் அக்கப்பலை கொண்டு செல்லும் நடவடிக்கையில் இந்திய கரையோர பாதுகாப்பு படை ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு இந்திய கரையோர பாதுகாப்பு படை மற்றும் குறித்த சர்வதேச நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து 2 ரஷ்ய கப்பல்கள் நேற்று மீட்பு பணியில் ஈடுபட்டு தேவையான உதவிகளை வழங்கிய பின்னர் நேற்று மாலை அளவில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருந்தது. குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை போக்குவரத்து செய்வதற்காக கூலிக்கு அமர்த்தப்பட்ட குறித்த கப்பல் நேற்று முற்பகல் 8 மணி அளவில் அம்பாறை சங்கமன் கண்டி பகுதியிலிருந்து 38 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அதன் பிரதான எஞ்சின் அறையில் உள்ள கொதிகலன் வெடித்ததை தொடர்ந்து அதில் தீ பரவியிருந்தது. இதில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அதிலிருந்து 23 பணியாளர்களில் 22 பேரை இலங்கை கடற்படை மீட்டதோடு இவ்விபத்தில் காயமடைந்த கப்பலின் 3வது பொறியியல் அதிகாரி உடனடியாக கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தங்களது உயிரை பணயம் வைத்து எம்டி நியூ டைமண்ட் கப்பலில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டமைக்கு இலங்கை கடற்படை, விமானப்படை, இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் இந்திய பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். கிழக்கு கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளாகி எரிந்து கொண்டிருக்கும் எம்டி நியூ டைமண்ட் கப்பலால் இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக முன்னெடுக்குமாறு கடலோர பாதுகாப்பு, கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்துக்கும் ஏனைய பொறுப்புடைய அரசு நிறுவனங்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். பொறுப்புடைய அரசு நிறுவனங்களின் உரிய அதிகாரிகளை நேற்று முன்தினம் இரவு தொலைபேசியில் அழைத்தே பிரதமர் இவ்வாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பிரதமரின் செயலாளர் ஸ்ரீனிமால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் நேரடி அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும் கடல்சார் பாதுகாப்பு அதிகார சபையால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு கடுமையான மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் மேல் சபரகமுவ, மத்திய, வடமேற்கு மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு கடுமையான மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வானிலை சம்பந்தமான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் கடமை நேர வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் காலி மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் நாளை காலை 9 மணி முதல் நாளை மறுதினம் காலை 9 மணி வரையில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அதிகரித்து காணப்படும். இக்காலப்பகுதியில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வேறுவலை தொடக்கம் காலி ஊடாக ரம்பாந்தோட்டை வரையான கரையை அண்மித்த கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ரிக்டர் அளவில் 2க்கும் குறைவான சிறிய நடுக்கம் கடந்த சனிக்கிழமை மற்றும் திங்களன்று கண்டியின் திகன உள்ளிட்ட பல பகுதிகளில் பதிவாகியிருந்தது. இதன்படி கண்டி திகன பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பூமிக்குள் ஆழமான சுண்ணாம்பு கற்களின் 2 அடிகளுக்கு இடையில் கட்டமைக்கப்பட்ட அழுத்தத்தினால் ஏற்பட்ட வெடிப்பின் விளைவாக ஏற்பட்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடுக்கம் தொடர்பில் ஆய்வினை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட புவியியலாளர்கள் குழு வகுத்த அறிக்கையில் இது குறித்து விரிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக புவி சதுரவியல் அளவை சுரங்க பணியகத்தின் தலைவர் அனுரா வால்பொலா தெரிவித்துள்ளார். இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணங்களால் நடுக்கம் ஏற்பட்டதா என்பதை தீர்மானிக்க குறித்த குழு நியமிக்கப்பட்டது. இதன்படி பூமியின் கீழ் அழுத்தத்தை உருவாக்குவதால் இது இயற்கையான நிகழ்வு என்று அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த பகுதியில் எதிர்காலத்தில் இன்னும் சிறிய நடுக்கங்கள் ஏற்படக்கூடும். எனினும் இதுபோன்ற குறைந்த அளவிலான அதிர்வலைகள் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாது. ஆயினும் கூட எதிர்காலத்தில் தொடர்புடைய பகுதிகளில் கட்டிடங்களை நிர்மாணிக்க புவி சதுரவியல் அளவை சுரங்க பணியகத்தின் அங்கீகாரம் தேவைப்படும் என்று அனுரா வால்பொலா சுட்டிக்காட்டினார். 20வது அரசியல் யாப்பு திருத்த சட்டமூலம் குறித்த வருத்தமான அறிவித்தல் அண்மையில் வெளியாகியது. இந்த நிலையில் எதிர்வரும் தினங்களில் நாடாளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படவுள்ளது. 20வது அரசியல் யாப்பு திருத்த சட்டமூலம் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். අතට බලය සංකේන්ද්‍රණය වෙන විදිහට තමයි 20 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනල්ලා තියෙන්නේ. මේ විදිහට ගත්තට පස්සේ පාර්ලිමේන්තු මැතිවරණ තියලා පාර්ලිමේන්තු හදාගෙන කැබිනට් මණ්ඩල නම් කරලා ඒවා මුකුත් නොකර එහෙනම් ඉතින් ඇත්තටම තියෙන අපි ජනාධිපති කෙනෙක් පත් කරගෙන එයා ඔය හමුදාව හරි කවුරු හරි දාගෙන රට පාලනය කරගෙන ගියා නම් හරි. 20 වෙනි සංශෝධනය ප්‍රජාතන්ත්‍රවාදය විසි වෙලා යන සංශෝධනයක් කියන එක නම් කොහොම පැහැදිලි. අපි මේ රටේ මහජන ඡන්දයෙන් පාර්ලිමේන්තුවට පත් වුණු විපක්ෂය විතරක් නෙමෙයි විශේෂයෙන්ම ආණ්ඩු පක්ෂය නියෝජනය කරන හෘද සාක්ෂියක් තියෙන. ප්‍රජාතන්ත්‍රවාදයට ගරු කරන ආදරය කරන മന്ത്രിවරුන්ගෙන් ඉල්ලා සිටිනවා මේ
අත්තනෝමතික ඒකාධිපතිවාදී ප්‍රජාතන්ත්‍රවාදයේ අකුලන පාර්ලිමේන්තු ප්‍රජාතන්ත්‍රවාදයේ අකුලන පාර්ලිමේන්තුවට කිසිම බලයක් දෙන්නේ නැති පාර්ලිමේන්තුව හැල්ලුවට ලක් කරලා තියෙන මේ 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය අකුරලා ගේන 20 වෙනි සංශෝධනයට විරුද්ධ වෙන්න කියලා. පහුගිය අවුරුදු 4මාර තුල අපි දැක්කා ජනාධිපති සහ අගමැති අතර බලය පිළිබඳව තිබුණා වූ පරස්පරය. ඒ නිසා ප්‍රධාන පරමාර්ථයක් තමයි මේ විකෘති භාවය ව්‍යවස්ථාවට සිදු වී තිබෙන ඉවත් කිරීම. අපිට බහුතරය දීලා තින්නේ 19 සංශෝධනය කරන්න. බලය ඉල්ලුවේ ඒකට ජනතාවගේ ජනවරම අනුවයි ජනාධිපතිතුමත් ආණ්ඩුවත් කටයුතු කරන්නේ. මේ ඉදිරිපත් කළ තියෙන සංශෝධන ඉතාමත්ම භයානකයි. 20 වෙනි සංශෝධන අර්ථය තේරුම් ගන්න. තේරුම් අරගෙන ඒක ජනතාව දිනාගත්තා වූ අයිතිවාසිකම් අහෝසි වෙන අහිමි වෙන පනතක් නම් ඒකට විරුද්ධ වේ. 20 වෙනි සංශෝධනය ගැසට් කරලා තිබුණා ආණ්ඩුව. අපේ සමගි ජන බලවේගයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කණ්ඩායම ලබන 7 වෙනි සඳුදා විපක්ෂ නායකතුමාගේ ප්‍රධානත්වයෙන් රැස් වෙනවා. එහිදී පක්ෂයේ මතය අපි ප්‍රකාශයට පත් කරනවා. 19 වෙනි සංශෝධනය ඉවත් කිරීම ඒ සම්බන්ධව නීතිපරිදිවරයා සහතිකයක් ලබලා දීලා තියෙනවා අපිට. ගිය කැබිනට් මණ්ඩලයේදී ඒක අනුමැතිය ලබලා දුන්න නිසා එවැනි රටට යම්කිසි බාධාවන් තිබ්බ සියල්ල ඉවත් කරමින් අපි කටයුතු කරන්න சூதாනම් වෙනවා. 19வது திருத்த சட்டத்தை மாற்றி 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசியல் யாப்பு மாற்றத்திலே 9 பேர் போட்டிருக்கிறாங்க. மலையகத்தை சார்ந்த ஒரு தமிழர் போடவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். அதிலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த திரு சர்வேஸ்வரன் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் இனத்தை சேர்ந்த திரு நிசாமியா அவர்களை போட்டிருக்கின்றார்கள். மலையகத்தை சார்ந்த ஒருத்தரை போடவில்லை என்பது எங்களுடைய ஒரு குறையாக இருக்கின்றது. தற்போது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மேலதிகமாக 10 பல்கலைக்கழகங்களை புதிதாக அமைக்க ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்வந்திருப்பதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிர்வாக அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். தற்போது நாட்டிலுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு மேலதிகமாக 10 பல்கலைக்கழகங்களை புதிதாக அமைக்க ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்வந்திருப்பதாகவும் சமூகத்தில் கௌரவமாக வாழ்வதற்கு தேவையான சூழல் அனைத்து பட்டதாரிகளுக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு பொருத்தமான வகையில் பாட விதானங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்தும் இது குறித்து அனைத்து மாவட்டங்களிலும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் இணைத்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்றும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபரான கெசல்வத்த தினுகவின் உதவியாளர் ஒருவர் எந்நேரமுள்ள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கெசல்வத்த கசுன் என்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் மற்றும் கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் லொரி ஒன்றையும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வங்கிக் கணக்கின் ஊடாக 183 மில்லியன் ரூபாவிற்கு அதிகமான பணக்கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாணந்துறை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 422 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகத்திற்குள் நுழைந்த சந்தேகத்தின் பேரில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராமேஸ்வரம் மொரேன் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கம்பிப்பாடு கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மன்னாரை சேர்ந்த 30 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 500 கிலோகிராம் பீடி மற்றும் இலைகளுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் மாரவில கடற்பகுதியில் இன்று அதிகாலை கடற்படையினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிய படகொன்றில் 16 புலத்தின் பாக்கெட்டுகளில் குறித்த பீடி மற்றும் இலைகள் பொதியிடப்பட்டிருந்த நிலையில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலமோட்டை பகுதியில் சட்டவிரோத முறையில் கடத்தி செல்லப்பட்ட முதிரை மரக்குற்றிகளை பூவரசங்குளம் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். பாலமோட்டை பகுதியில் முதிரை மரங்கள் கடத்தப்பட உள்ளதாக பூவரசங்குளம் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த விசேட அதிரடிப்படையினர் மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற 2 வாகனங்களை வழிமறித்துள்ளனர். இந்நிலையில் சாரதிகள் வாகனங்களை வீதியில் நிறுத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். குறித்த சம்பவத்தில் 10 லட்சம் ரூபாய்
பெறுமதியான 18 முதிரை மரக்குச்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றை கடத்திச் செல்ல பயன்பட்ட 2 கெப்ரக வாகனங்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட முதிரை குச்சிகளை வனவள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். திருகோணமலை நகரில் தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுமேத்ரகம பிரதேசத்தில் 640 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 51 வயதான ஒரு பெண்ணை தாம் கைது செய்ததாக தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரம் செய்து வந்ததாகவும் ஹெரோயினை தமது வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்யும் நோக்கில் அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நிலையில் ஹெரோயினை கைப்பற்றி போதைப்பொருள் வியாபாரியை கைது செய்ததாக தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இன்றைய தினம் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றாகி இலக்காகி சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 196 பதிவாகியுள்ளது. இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி நாட்டில் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3118 உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் மேலும் 3 புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியா, பஹ்ரைன் மற்றும் கட்டாரில் இருந்து வந்த 3 இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி 188 பேரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 2918 கோவிட் தொற்றாளர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதேபோல இலங்கையில் மேலும் 11 கொரோனா வைரஸ் நோயாளர்கள் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு இன்றைய தினம் சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இதுவரையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2918 அதிகரித்துள்ளது. இலங்கையில் இதுவரையில் 3118 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகிய நிலையில் 18 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாட்டில் 2389 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 2,37,610 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேபோல வன்னி தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்த 164 பேரும், முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்த 77 பேரும் இன்று காலை தனது தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த 198 இலங்கையர்கள் நேற்றைய தினம் பிரான்சில் இருந்து மத்தளை விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளனர். மேலும் நேற்றைய தினம் இலங்கையில் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு 80 பூட்டானிய மாணவர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்தவர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் கதிர்காமம் கிரிவெகர ரஜமகா விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டார். ருகுணு மாக்கம்பத்துவையின் தலைமை சங்கநாயக்கர் கதிர்காமம் சாசனாரக்ஷய சபையின் தலைவர் கிரிவெகர ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய கொப்பவக தம்மிந்த தேரரை சந்தித்த பிரதமர் அவரது நலன் விசாரித்து ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் கதிர்காமம் ஆலய வளாகத்திற்கு வருகை தந்து அஷ்டேயல போதியில் வழிபாடும் நடத்தியிருந்தார். குறித்த மத வழிபாட்டில் கதிர்காமம் அபினவா ராமவதி ருகுணு மாக்கம்பத்துவை சங்கநாயக்கர், கபுகம சரணதிச தேரர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே, கதிர்காம பிரதேச சபை தலைவர் சாணக அமில ரங்கன, ருகுணு மகா கதிர்காம தேவாலயத்தின் பசநாயக்க நிலைமை தில்ருவான் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.